Banakir on the moon. Oh, that's light, man. That's light. Oh, man, look at this. செம்ம ஜாலியா இருக்குங்க. So guys, iMac நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. இந்த iMac நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பர்ச்சேசிங் iMac அப்படின்னு சொல்லிட்டு iPlanet ஸ்டோர்ல. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அதை போய் பாருங்க நீங்க. ஸோ அந்த பிளேஸ்ல வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். வீட்லயே ரொம்ப நாளாவே அப்படியே இருந்துச்சு. எதனாலனா கொஞ்சம் ஒர்க்லாம் நிறைய இருந்துச்சு. வீடுக்கு மூவ் ஆகி வந்தோம். அதுக்கப்புறமா அந்த வீட்டோட ஒர்க் அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஒரு நல்ல டேபிள் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து தான் இதை பண்ணணும்னு இருந்தேன். அதனால ஸோ அப்படியே தள்ளி போட்டு இருந்துச்சு. பட் அது வரைக்கும் எனக்கு கண் ஊற்றிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எப்படாவது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், எப்படாவது ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து அது அப்படியே இருக்குதுன்னா ஒரு மாதிரி விருப்பா இருக்குல்ல. இந்த வீடியோ பண்ணாதான்டா இதை அன்பாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு இதுவாகவே இருந்துச்சு. பட் இன்னைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு மேக் யூஸ் பண்ணுறேன், MacBook M1 சிப்பில். அண்ட் சேம் M1 தான் இதுலேயுமே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் விட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப புது ப்ராடக்ட்லாம் கிடையாது. பட் ஸ்டில் iMacல இது வந்து புதுசு. அது இதுக்கப்புறமா வேற எதுவும் அவங்க மாடல் ரெஃப்ரெஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ரீசெண்டாக விட்டதில் கூட வந்து அவங்க இல்லை பண்ணல. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் பியூட்டி. நான் ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். ஐ ஹோப் இட் லுக்ஸ் குட். இந்த பாக்ஸ் ஆப்வியஸ்லி இங்கே வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கையில் பிடிச்சி தூக்குறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் தூக்கிட்டு ஜாலியாக போகலாம் எங்கேயாவது போகிறதா இருந்துச்சுன்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாக்ஸுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா கிட்டக்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ், அழகான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். Banakir on the moon. ஐஃபோன் வாங்கிட்டு வந்து ஆஃபர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி கடைசியில் அது கீழே வந்துடுமே. அந்த மாதிரி நல்லா சிரிப்பாக இருக்கும். I think I should open this first. Or this first. இதுதான் நினைக்கிறேன். I think இப்படி பண்ணணும் போது. ஹலோ பா, கண்டிப்பாங்க இந்த பாக்ஸ் நான் சொல்கிறேன்ல, இந்த பாக்ஸ் எப்படியும் ஒரு 2000 மேலேயே இருக்குங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினியர்டு பாக்ஸுங்க இது. இந்த பாக்ஸ் செய்கிறதுக்குனே அவங்க இன்ஜினியர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஏன்னா இந்த பாக்ஸும் முக்கியம். இது வந்து இதுவும் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஒரு பாட்டில் ஒரு ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம், அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது, அந்த பாட்டிலோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் எவ்வளோ கடுப்பானு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஆடே ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ வந்து அதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. இப்போ லுக் அட் திஸ், அப்படியே மாதிரி ஃபேன்சி பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க, 2 ஏரோ. ஸோ இது எப்படி இப்படி தள்ளணும் அப்படி. ஹாட்ஸ் திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணலாமா? எஸ், ஓகே. ஐ திங்க் அப்படியே தூக்கணும். ஓ ஹாட்ஸ் லைட், மேன். ஹாட்ஸ் லைட். மேன், லுக் அட் திஸ். வாவ், இட்ஸ் டூ லைட்ங்க. வேற லெவல் லைட்டாக இருக்கு. ஓகே, ஜஸ்ட் கீப் இட் அசைட். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போ ஆக்சுவலி ஒரு புது கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போது எப்படி எக்ஸைட்டடாக இருக்கும், அது ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது சேம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீபோர்ட் வித் இந்த லைட்னிங் கனெக்டர் இதெல்லாம் இருக்கும் போல். ஸோ லெட்ஸ் டேக் திஸ். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதை எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கீபோர்டும் இதே இந்த ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் நான் இதை அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். லெட்ஸ் டேக் ஒன் பை ஒன். ஸோ இதுதான் அந்த ஒயரு. டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ஸ்டிக்கர். கோல்டு கலர் ஸ்டிக்கர், மேன். இட்ஸ் பிங்க் கலர் ஸ்டிக்கர் ஆக்சுவலி. நான் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒயிட் கலர் தான் இது வரைக்கும் எனக்கு வந்திருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிங்க் கலரில் வந்திருக்கு.
இது ஒரு மேட்டரான்னு கேட்காதீங்க. நான் 2009-10 அப்போ வந்து நான் ஒரு ஐபாட் ஒன்று வாங்கினேன். ஐபாட் வந்து நான் யூஎஸ்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டைப்பன்லாம் கிடைக்கும். அந்த ஸ்டைப்பனில் ஃபர்ஸ்ட் ஐபாட் நான் வாங்கினா தொலைச்சிட்டா இருக்கிறது எங்கள் ஹோஸ்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் ஸ்டிக்கர் வந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் கலர் ஸ்டிக்கர். நைஸ் ஹாப்பிலே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஒட்டாமலே ரொம்ப நாள் வச்சுட்டு அப்புறம் இந்தியா கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒட்டினேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போதுலேருந்தே ஒரு இது இருக்குது. ஸோ நாஸ்டாலஜிக் மெமரி ஆஃப் ஆப்பிள் ஸ்டிக்கர். அதனால தான் வந்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனேன். இதுக்கெல்லாம் எதிராக அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதுக்காக சொல்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. மேன் நிறைய தாட்ஸ் போயிருக்கு மேன். இந்த ஐமேக் வந்து இவங்க ஃபுல்லாக இது பண்ணி இது பண்ணுறது சும்மா நம்ம ஓம் பண்ணிட்டு போயிடலாம்ல. பட் I want to appreciate this thing by that is done by Apple. எப்பவுமே அப்ரிஷியேஷன் தான் ஒரு கம்பெனி இன்னும். That's a red color sticker buddy. Oh my god, that's a red color sticker. This is red, this is rose gold. I got 2 sticker today. சின்ன டாட் எடுத்து ஒட்டுவோம்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர். I like stickers. இதை நான் கண்டிப்பாக எங்கேயாவது ஒட்டிப்பேன். ஜாலியாக இருக்கும் எனக்கு. ஸோ இதெல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். I'm like genuinely excited. நான் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு இருக்கேன். எதனாலனா வந்து இன்னைக்கு கரண்ட் கட் பண்ணுறாங்க. எதுக்காக கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இது காற்று இல்லாமல் நான் இங்கே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் லைக் சூப்பர் எக்ஸைட்டட். எதனாலனா இது ஆப்பிள் ப்ராடக்ட்னால. இது ஆக்சுவலி மூணு சைடு தூள் கிடையாது. ஓகே பரவாயில்ல, தான் இருக்கும். ஓகே அடுத்து இன்னொரு ஒயரு. இந்த ஒயரு கனெக்ட் பண்ணணும். இஃப் ஐம் நாட் ராங். மவுஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட். ஆல்சோ இந்த ஸ்டிக்கரை பற்றி பேசிட்டு இருந்தேன்ல, இது வந்து ஆக்சுவலி ஒரு பிராண்டிங் ப்ரொமோஷனுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. வேற எங்கேயாவது போய் ஒட்டுற மாதிரி. அதனால வந்துட்டு இது கொடுக்கறதுனால அவங்க ஒரு ஸ்டிக் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. அது ஏன் அப்படின்னா வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிக் கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஃபோனில் தான் சார்ஜர் எடுத்து வருவாங்க. அதனால இப்போ மவுஸ் இருக்கும். மவுஸ்லாம் கொடுக்குறாங்கடா. கீபோர்ட்லாம் அது வச்சு நான் ஃபஸ்ட் டைம் யோசிச்சேன். நான் அவங்ககிட்ட கேட்டாங்க போகும்போது, இது கீபோர்டு எல்லாம் உள்ளே வந்துருமா இல்லை தனியாக வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி. இல்லை அதுலேயே வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 years பேக் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. $1000 கிட்ட, $70,000 ஒரு ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டருக்கான ஸ்டாண்ட். பட் தென் அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணுவோம். உள்ள இன்ஜினியரிங்லாம் வேலை பண்ணியிருப்பாங்க. பட் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அதை வாங்கலாம். பட் எல்லாரும் வாங்க முடியாது. ஸோ லெட்ஸ் ஓ மை காட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து இப்படியா சொல்லிட்டு இருப்பேன். ஓ மை காட் வாவ் செம்ம வா அப்படின்னு. ஏன்னா சரி ஆப்பிள் ப்ராடக்ட் ஸோ எனக்கு பிடிக்கும். அண்ட் பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோட வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை போய் பார்க்குறேன். பிகாஸ் சில பேருக்கு வந்து ஆப்பிளாலே வந்து ஒரு எடுத்துன்னு ஒரு ஹேட் இருக்கும். ஓவரா சும்மா காசு தான்டா எல்லாம் வேஸ்ட். நாட் லைக் தட். உலகத்துக்கு எல்லாரும் முட்டால் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தான் வச்சுருக்காங்க ஆப்பிள்லாம். லிஸ்ட் கீப் திஸ் அசைட். அதுக்கப்புறமா கீபோர்ட். இந்த கீபோர்ட் பார்க்க மேன் திஸ் கீபோர்ட் வெரி லைட். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கீபோர்டு. வேற ஏதாவது உள்ள இருக்கா? ஜஸ்ட் அவ்வளோதானே. வா இங்கே தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். இல்லை வெறும் கிட்டியாது. ஆமாயா வெறும் கிட்டியாது. வா இந்த பாக்ஸை தூக்கி போடவே எனக்கு மனசு வராதுங்க. உள்ள சோ மெனி திங்ஸ் கோயிங் ஆனுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கீழே பாருங்க நிறையா உள்ளெல்லாம் அப்படியே கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சு, அது உள்ளெல்லாம் வந்து டப்பா வச்சு, அது வந்துட்டு வா வேற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு பேடட் ஒரு இது. ஸோ அது வந்து இதுவாகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு, உடையாமல் இருக்கணும், எனக்கு அது குஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் எனக்கு சூப்பர் எக்ஸைட்டட் டு டாக் மோர் அபவுட் இட். கண்டிப்பாக 2000 தான் சொன்னேன். 5000 மேலே இருக்கும் அந்த ஒரு பாக்ஸ். எல்லாம் வாங்குறாங்கல்ல அதை அப்படியே போய் குடிப்பாங்க. ஸோ பாக்ஸ் அசைட். இப்போ அப்படியே ஸோ லெட்ஸ் அன்ராப் 1 by 1. இந்த கத்தி ஆக்சுவலாக எடுத்த உடனே வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது வீட்டிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இது யூஸே ஆகலை. அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கத்தியே தேவைப்படாது. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. இது வந்து எவ்வளோ சூப்பரான அன்பாக்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து இதுக்கு ஒரு இது. ஸோ இந்த கத்தி வேணாம் அப்படின்னு இந்த கத்தி வாங்கிக்கோங்க. திருப்பி இந்த பாக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியாடா, ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறா அப்படின்னு நீங்கள் மனசில் யோசிக்கலாம். பட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க அந்த பாக்ஸு. இந்த மாதிரி பாக்ஸிங் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே வந்து ஆப்பிள் ப்ரைஸ் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வேணாம், இப்படியே இருக்கட்டும் எல்லாமே. வந்து இப்படியா
இது வந்து ரெட் கலர் அப்படின்றதுனால ரெட் கலர் ஒயரை கொடுத்துருக்காங்க. சி டாக்கிங் அபவுட் ஆக்சஸரி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ என்னோட இதுக்கு இப்போ லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டில் தான் பெருசாகவே இருக்கும் அந்த இது பாக்ஸு. பட் இது தனியாக கொடுத்து நடுவில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கொஞ்சம் தாட்ஃபுல், ஓவரால் தாட்ஃபுல். அண்ட் ஆல்சோ வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். எத்தர்நெட் கேபிள் கொடுத்துட்டு அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இது ஒயர்லெஸ் தானே? இது வந்து இதுதான் சார்ஜ் போடுறதுக்காக. பரவாயில்ல, சார்ஜ் போடுறதுக்காக அழகாக இன்னொரு பிரைடட் ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்பா வாங்கி பாருங்க, இன்னொரு பிரைடட் ஒயர் அழகா. இது ஒரு திக்கான பிரைடட் ஒயர்னா, இது வந்து கொஞ்சம் தின்னான பிரைடட் ஒயர். அதே அந்த ரெட் கலர்னால ஒரு மாதிரி பிங்கிஷாக கொடுத்துருக்காங்க. நைஸ் ப்ரோ. திஸ் நாட் ஆப்பிள், ஐ நோ ப்ரோ. ஆல்ரைட். இவ்வளோ ரொம்ப சின்ன ஒரு கீபோர்ட் பார்க்க அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கீபோர்ட். டாய் கீபோர்டு மாதிரி இருக்குது லிட்டரலாக. பட் ஃபுல்லாக மெட்டலில் கொடுத்துருக்கிறதுனால இட்ஸ் வெரி ப்ரீமியம். கீழே ஒரு மாதிரி ரப்பரைஸ்டு ஒரு ஃபீல் இருக்குது வித் ஆப்பிள் லோகோ. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் இருக்குது. நைஸ், வெரி நைஸ். எஸ். ஆனால் இதுக்கு சார்ஜ் போடுறது வந்து ஐ திங்க் கீழே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இங்கே தான் சொல்லணும். இப்படி சொல்லி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போட்டு உங்களால் மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் யா, அது இது இருக்கும். யா, ஸோ லெட்ஸ் அன்ராப் திஸ் கை. இன்னொரு விஷயம் பார்த்துருக்கீங்களா, சில ப்ராடக்ட்லாம் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ப்ரைஸையோ எதையோ ஒன்று அது கிளிக்கும் போது ஒரு மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டே வரும். அதெல்லாம் ரொம்ப செம்ம கடுப்பாகும். அப்படி கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா போட்டிங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி ஈஸியாக பிக்கிற மாதிரி வரும். சில லுங்கிலாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி. லுங்கியில் ரொம்ப சீப்புங்க. பட் ஸ்டில் அது ஒரு குட்டி எஃபர்ட் தானே. ஏன்னா லுங்கியில் அப்புறம் பிக்கும் போது கரெக்டாக அப்படி ஆயிருமா, அப்புறமா தொலை போகும்போதுலாம் தெரியும் முடியாது. அப்புறமா துவைச்சக்க தான் போகுது. ஸோ இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் அனுபவிச்சிருக்கேன் அன்பாக்சிங்கில். கீழே ஒரு ஃப்ளாப். ஜாலி, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஓப்பா, ஐயோ. இப்போ இது ஹலோ எடுத்தாச்சு. இது வந்து நம்ம கையில் ஒட்டுமா கேட்டால் ஒட்டாது. ஆனால் அதே அது ஒட்டிக்கும். அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹலோ. ஒன்லி டைம் இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு தூசியோ இல்லாமல் இருக்கிற டைம் இது. அதுக்கப்புறம் ஆயிரும். அதுக்கப்புறமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் இட் லுக்ஸ் கார்ஜியஸ் மேன். இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ கான்ட் வெயிட் டு டர்ன் திஸ் ஆன். ரொம்ப அவ்வளோ குட்டியாக தெரியுது இல்லை, லைக் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் கம்ப்யூட்டர். இட்ஸ் வெரி ஸ்மால் எட் இட்ஸ் பிக். இது வந்து 24 inch ஸ்க்ரீன். பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அடிக்கிற ரெட் வந்து ஃப்ரண்ட்ல இல்லை. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு பிங்க்கு, ஒரு காப்பரிஷ் பிங்க் கலரில் தான் தெரியுது, இன்க்ளூடிங் த கீபோர்ட். பட் பின்னாடி பார்க்கும்போது ஃபுல் ரெட்டு. வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அபவுட் திஸ் லைக் இதான் இது மேஜிக் கீபோர்ட். அண்ட் இதில் வந்து 1080 பிக்சல் HD கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ காலில் போகிறீங்க இல்லை எதுக்காவது மஸ்ட் பி குட். நான் வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி செட்டப் பண்ணுறது. ஸோ ஒரே ஒயர் தான் அப்படி கனெக்ட் பண்ணால் செட்டப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கம்ப்யூட்டருக்கு அவ்வளோதான். வேறு என்ன பெருசாக பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா இந்த ப்ளக் பார்த்தீங்கன்னா சின்னதில் பெருசு பெரிய இவ்வளோ பெரிய ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எக்ஸ்டெண்டரில் போட முடியல. அது பெரிய அந்த ப்ளக் போகிற இடத்துல போட முடியுது. ஸோ பிகாஸ் இது கொஞ்சம் பெரிய 134 வாட் நினைக்கிறேன் இந்த நடுவில் இருக்கிற டப்பா. சரி, 1 2 3 here we go. பூம், அவ்வளோதான். ஸோ தான் ஆயிடுச்சு. ஐ எம் நாட் ராங். ஸோ டேம் சன் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்து 4 போர்ட் இருக்கு. ஓ சுவிட்சிங் ஆன், ஜாலி ஜாலி ஜாலி. ஸோ 4 போர்ட் இருக்கு. ஒன்று வந்து தண்டர் போல்ட்டு, ஒன்று வந்து தண்டர் போல்ட்டு இல்லை போல்ட். அப்புறமா வந்து 2 USB 3, ஒரு USB 4 FM நாட் ராங். ஸோ அது இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் கூட இருக்குது இதில். ஸோ இப்போ யூசிங் ஹெட்ஃபோன் ஜாக். அண்ட் எனக்கு ஆப்பிளில் பிடிச்சது வந்து அதோட கனெக்டிவிட்டி. என்னோட நான் மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபோன்லேருந்து நான் ஈஸியாக வந்து என்னோட ஃபைல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் யா, எடுத்தோன்னே பாருங்க இது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட மவுஸ் ஆன் பண்ணுங்க இர்ஃபான் சொல்லுது. ஸோ ஆன் பண்ணியாச்சு. இதையும் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுற பட்டன் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்கு, அழகா ஆன் பண்ணியாச்சு.
கனெக்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஓ மை காட், எவ்வளோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நைஸ், வெரி நைஸ். நான் ஒன்றுமே பண்ணல, ஏன்னா இது ஆல்ரெடி பேராக தான் இருக்குமா. இந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்து ஆல்ரெடி பேராக ஈஸியாக இருக்குமா அது பண்ணுறது. இங்கிலீஷ் UK, இங்கிலீஷ் ஆஸ்திரேலியா, இங்கிலீஷ் இந்தியா. நான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுக்க போகிறேன். ஏன்னா இந்தியான்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேசிஸ்டாக பேசுது. அது பேசும்போதே வந்துட்டுல ஹே இர்ஃபான் அப்படின்னு சொல்லி இதுவாக பேசுவாங்க. அது ஒரு ஒரு மொழியே வேறு மாதிரி இருக்கும். செலக்டட் கண்ட்ரி, என்ன கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்குது. இந்தியா. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இன்புட் அவுட் சோர்ஸ் இங்கிலீஷ் இந்தியான்னு மாறிடுச்சு பாருங்க. இந்தியாவில் கொடுத்தவொடனே இங்கிலீஷ் இந்தியான்னு மாறிடுச்சு. நோ பேக். ஐயோ ஏன்னா பேக் ஆஃப் ஆயிடுச்சு. செட்டப் பண்ணும்போதே கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடா. ஏன்னா இங்கிலீஷ் தானே பிக் பண்ணுறேன். நான் இந்தியான்னு போட்டோன்னா அதுவே இங்கிலீஷ் இந்தியாவை மாறிக்குதுங்க. ஓ மை காட், ஐ டோன்ட் லைக் திஸ். அது அப்படியே வரும் போலங்க. இங்கிலீஷ் இந்தியா தான் வரும் போல, எதுவும் மாற்ற முடியாது போல. சைக்கோ. இது கஸ்டமைஸ் செட்டிங் நீங்கள் ஒன்று இருக்குது. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியா. ஹிந்திலாம் இருக்குதுங்க, அதுவே காமிக்குது இந்தியா தானே. ஸோ யூ மைட் லைக் திஸ். ஐ எம் கோயிங் டு ஹேவ் இங்கிலீஷ் US. இன்புட் சோர்சஸ் ABC இந்தியா US. டிக்டேஷன். பட் எனக்கு இந்த டிக்டேஷன் தான் பிரச்சனையே வரும். ஆக்சுவலி இதுக்காக தான் நான் அது வச்சேன். என்ன தெரியுமா, அது பண்ணுறது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஸ்லாங்கோட பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி. இப்போ சில பேர்லாம் இங்கே இருந்துட்டு அமெரிக்கன் ஸ்லாங்கில் பேசுகிற ஒரு மாதிரி அப்படின்னாங்களா. அந்த மாதிரி தான் வந்து இது என்ன பண்ணணும்னா இந்தியன் ஸ்லாங்கில் பேச ட்ரை பண்ணும். அப்படி சொல்லிட்டு வெறுப்பாக இருக்கும் அது. ஸோ மைக்ரேஷன் அசிஸ்டண்ட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆன் அனதர் மேக். இன்ஃபர்மேஷன்னா எல்லாமே உள்ள இருக்கிறதுலாம் இது மைக்ரேட் ஆகுமா? Make sure the other Mac time capsule address that you are transferring from is connected to the same network directly connected to this Mac. When transferring from another Mac, open the migration that uploaded to another Mac. Hey Siri, open the documents folder. Hey Siri, show my downloads. Hey Siri, what's the weather like? Hey Siri, what does the rest of my day look like? Thank you Siri. So guys, full setup பண்ணியாச்சு. This is the initial setup. So இதை நான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு I'll just tell you guys எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Bye. So guys, நான் இந்த கம்ப்யூட்டர் லாஸ்ட் 3 டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 to 4 டேஸ் நினைக்கிறேன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் ஆப்பிள் மேக்புக் M1 சிப்போல் நான் வாங்கினேன் தெரியுமா, மேக்புக் ப்ரோ. இது லிட்டரலாக அதே மாதிரி தாங்க இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. தென் பிகர் ஸ்க்ரீன். அந்த பிகர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இட் கிவ்ஸ் நிறையா ரூம் இருக்குது. நம்ம வந்து ஒரு மேபி எடிட் பண்ணலை இதில். சேம் சிப். ஸோ நான் எடிட் பண்ணாலும் சேம் ஃபாஸ்ட் அதே ஒரு ஸ்பீட் தான் இருக்கும் ஃபைனல் கட் ப்ரோவில். நான் வந்து என்னோட மேக்புக் ப்ரோவில் ப்ரீமியர் ப்ரோ நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு நான் ப்ரீமியர் ப்ரோ ட்ரை பண்ணேன், கொஞ்சம் லேக் ஆச்சு. இட் வாசன்ட் சப்போர்ட்டிங் ஆஸ் என்ன சொல்கிறது, ஃபைனல் கட் ப்ரோ வந்து ஃப்ளூயிடிக்காக இருக்கும். பட் அந்தளவுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ இதில் இல்லை. ஸோ அது அப்படியே நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சேம் ஃபைனல் கட் ப்ரோ நான் இதில் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் ஓப்பன்லாம் பண்ணிட்டேன். பட் தென் நான் எதுவும் போட்டு ஃபைல்லாம் ஒர்க் பண்ணல. பட் அதில் போட்டு ஃபைல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூண்டுது. ஸோ இந்த பிக்கர் ஸ்க்ரீன் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் மவுஸ், இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்லவே தேவையில்ல, மேஜிக் மவுஸ். ரொம்ப சூப்பரான மவுஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ குட் மவுஸ். நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான மவுஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் இதை. பட் இட்ஸ் குட், இட்ஸ் ஃபைன். இதில் அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ரைட்டில் போகிறது, லெஃப்ட்டில் போகிறது, அந்த மாதிரி ஹேண்ட் ஜெஸ்டர்லாம் இதில் பண்ணோம்னா அதெல்லாம் ஒர்க் ஆகும். பட் இட்ஸ் நாட் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் கீபோர்ட் செம்ம கம்ஃபர்டபுள், வேறு லெவலில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நான் என்னோட மேக்புக் ப்ரோ இருக்குது தெரியுமா, அதில் இருக்கிற கீபோர்ட் சைஸ் அப்படியே இது ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாதனால எனக்கு வந்து இந்த டைப் பண்ணும்போது ட்ராவல்லாம் ஈஸியாக இருக்குது. ஆல்ரெடி நான் பழகினதுனால. அண்ட் ஆல்சோ இந்த நான் யூஸ் பண்ணதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீபோர்டு இதுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதான் அந்த மேக்புக் ப்ரோனா, மேபி இதில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதாருங்க. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள் என்னோட மேக்புக் ப்ரோவில். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ கரெக்டாக அதே சைஸில் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் த சேம் சைஸ், லைக் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு ஒழுங்காக தெரியாது. பட் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் த சேம். ஸோ ஜஸ்ட் தாட் நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இந்த ட்ராக் பேட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேணும்னா ட்ராக் பேடும் வாங்கிக்கலாம் மேக்குக்கு. பட் நான் கொண்டு கெட் ட்ராக் பேட் ஃபார் மை மேக். ஏன்னா ஆல்ரெடி அவங்களே வந்து இது கொடுத்துட்டாங்க மவுஸு. நான் வந்து லேப்டாப் வந்து வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஊருக்குலாம் போகும்போது யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ஃபைல்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். பட் நான் வீட்டில் இருக்கும்போது இது நான் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது இருக்காது. நான் மோஸ்ட்டாக ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சிருவோம். நம்ம மெயிலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு யூடியூப்பில் வீடியோ ட்ரைவில் வீடியோ
தேவைப்படணும் ஏதாவது ஒன்றாலும் நம்ம வந்து அதிலே நான் முடிச்சிடுவேன். நான் ஒன்லி அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது மட்டும் தான் நான் வந்து லேப் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த டெஸ்க்டாப் வந்ததுமே வந்து இது வந்து புதுசாக இருக்கிறதுனாலயா இல்லை வந்து டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒர்க் எதாவது பண்ணுறதுக்கு என் ஃபோனில் யூஸ் பண்ணுறத விட என்னோடய மேக்புக் யூஸ் பண்ணுறத விட இதில் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி தூண்டுது. அதில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாமே, போயிட்டு முடிஞ்சிருமே. என்ன ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது, யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எனக்கு இதில் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. மேபி இது வந்து ஒரு புது ஐட்டம் அதனால் அப்படி இருக்கலாம். பட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் தட் இது வந்து ஒரு வீட்னா ஒரு டெஸ்க்டாப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதுக்கப்புறம் வருது. ஆமாம், இருந்தால் நல்லா தான் இருக்குமோ, நம்ம எப்பயுமே அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பழைய ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்போயோ ஓப்பன் பண்ண வேண்டியது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐ லைக் திஸ். இது வந்து ஒரு லைட் யூசர். அதிகமாக நான் வந்து இந்த பெரிய நார்மல் எடிட்லாம் பண்ணலாங்க. பெருசாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐ வில் சஜஸ்ட் திஸ் டெஸ்க்டாப். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் எடுக்குது, ரொம்ப அதிகமான ஒயர்ஸ் ஆச்சா பூச்சா அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக அவங்களே கொடுத்துட்றாங்க. அதனால் ஒரு மாதிரி சிம்பிளாக அதில் ரொம்ப எலிகண்ட்டாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறத விட உங்களோட ஹோம் டெஸ்க்டாப் செட்டப்பாக நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன். 24 இன்ச் தான் இது. 24 இன்ச் 22 இன்ச்சா 24 இன்ச் தான் 24 இன்ச் நல்லா இருக்குங்க. இட்ஸ் எனக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஐ ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம். அதனால் ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் இட். அந்த கலர் பின்னாடிலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, முன்னாடிலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோதான். வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோமா அப்படியே அது மாட்டு கிடக்கும், நம்ம வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக பிரச்சனை வராது. அண்ட் இதில் இன்னொரு குட் திங் என்ன வந்து இந்த வைரஸ் பிரச்சனை, ஆன்டிவைரஸ் டவுன்லோட் பண்ணணும், இது வச்சுக்கணும் அது வச்சுக்கணும், அப்டேட் அப்படிலாம் பெருசாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் டப்புன்னு ரொம்ப யோசிக்க மாட்டோமா, அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆப்பிள் மேக். இதில் இருக்க கேமராலாம் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜூம் கால் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஃபேஸ் டைம் கால் கூட நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். நல்லா லைட் அடிக்குது என் ஃபேஸில். அப்போ கூட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஓஹோ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபைன். எப்பயுமே வந்து இந்த கம்ப்யூட்டர்லையோ இல்லை வந்து இந்த மாதிரி லேப்பில் இருக்க கேமரா வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் கொடுப்பாங்க. ஐ திங்க் இதில் 1080 பிக்சல் கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபைன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒர்க் கால் அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இட்ஸ் ஜஸ்ட் தேட். உங்களுக்கு வேணுன்ற போது யூஸ் ஆகிறதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் தேட். நீங்கள் வந்து இதில் வந்து செல்ஃபிலாம் எடுக்க முடியாது. யாராவது கூப்பிட்டு எடுக்கலாம், எடுத்தால் ஆகுமா அசிங்கமாக தெரியும், நல்லா இருக்காது. ஒரு ஐஃபோன் 8 எடுக்கிற மாதிரி இருக்கும், மேபி 8. So this is it. This is the unboxing and my first impression. This is not like a review. ஏன்னா எடுத்துட்டு என்ன ஒரு 3-4 டேஸில் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ரிவ்யூன்றது வந்து லாங் டேர்மில் மேபி ஒரு 3 months இல்லை 2 months இல்லை 4 months யூஸ் பண்ணக்கப்புறமாட்டிக்கு என்னன்னா இந்த மாதிரி லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபோனாக இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லேக் ஆகும். ஒரு மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நிறையா இதெல்லாம் சேவ் பண்ண அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியும். ஐயோ பிகாஸ் என்ன வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் மாதிரி நடந்த வீடியோ. பாய்.